இந்தியாவில் விளையாத ஒரு ஆலிவ் எண்ணெயை நம்ம இவ்வளோ தூரம் மக்கள் போய் தேடி பிடிச்சி வாங்குறது பெரிய எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன் ஆலிவ் எண்ணெயை வந்து சில பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அதில் உள்ள நெகட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். பல முக்கிய புதுவிதமான தகவல்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, 400 rupees 500 rupees பே பண்ணி ஆலிவ் எண்ணெய் வாங்கி உபயோகப்படுத்துறதுனால அப்படி என்ன நன்மை இருக்கு? ஸோ அதை பற்றி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சரண்யா. ஆலிவ் எண்ணெய், நம்ம நிறைய எண்ணெய்களை பற்றி நீங்கள் புதுமையான தகவல்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் ஆலிவ் எண்ணெய் விலை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு எண்ணெயை நம்ம உபயோகப்படுத்துறதுனால நமக்கு நல்லதா? அதை பற்றின தகவல்கள், அதில் என்ன பயன் இருக்குது, பலன்கள் இருக்குங்கிறத சொல்லுங்கள் சார். இப்போ ஆலிவ் எண்ணெய் அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இந்த ஆலிவ் எண்ணெயை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பழத்தில் உள்ள எண்ணெய் இது நல்லது அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அது வந்து நம்ம இந்தியாவில் விளையிறது இல்லை. அந்த இந்தியாவில் விளையாத ஒரு ஆலிவ் எண்ணெயை நம்ம இவ்வளோ தூரம் மக்கள் போய் தேடி பிடிச்சி வாங்குறது பெரிய எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது நல்ல எண்ணெய் அப்படின்னா கூட ஒரு எண்ணெயை நாங்கள் 2 விதமாக பிரிப்போம். ஒரு எண்ணெய் ஒரு மனிதனுக்கு எதற்காக அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதில் கரைஞ்சிருக்கிற சத்துக்கள், நியூட்ராசெட்டிகல்ஸ்னு சொல்லுவோம், லிக்னன்ஸ் ஆர் ஒரைசனால் மாதிரியான நியூட்ராசெட்டிகல்ஸ், இதுக்காக ஒன்று அந்த எண்ணெயை சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிடுக்காக, எசென்ஷியல் ஃபேட்டி அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நம்ம உடம்புல இருக்கிற செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்க்காக. இந்த ரெண்டுக்கும் இல்லாமல் இருக்கிற எண்ணெய்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயை நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஏன் ஆலிவ் எண்ணெயை வந்து சில பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆலிவ் எண்ணெய் முழுசாக நிறைய 70% மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு கொழுப்பு அமிலத்தால் ஆனது. அந்த ஒலிக் ஆசிடோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சமைச்சு வச்ச பதார்த்தங்கள் சீக்கிரம் கெட்டு போகாது. ஆனால் அதில் உள்ள நெகட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் கிடையாது. ரெண்டாவது, அதில் எந்த நியூட்ராசெட்டிகளும் கிடையாது. இந்த அளவுக்கு அதுக்கு வந்து 400 ரூபா 500 ரூபாய்க்கான தகுதியான எண்ணெய் இல்லை. அதாவது அது கிட்டத்தட்ட சக்க மாதிரி தான். இந்த பக்கெட்டு லிக்னன்ஸும் இல்லை, அதாவது நியூட்ராசிட்டிக்கும் இல்லை, இந்த பக்கெட்டு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் இல்லைங்கிறப்ப அது சக்கை தானே. ரெண்டாவது, அந்த சக்கையை நீங்கள் சாப்பிட்லனா கூட உங்கள் உடம்பே அந்த எண்ணெயை உற்பத்தி பண்ணும். நம்ம உடம்பு வந்து ஒலிக் ஆசிடை உற்பத்தி பண்ணும். அப்படி நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணக்கூடிய எண்ணெயை எதுக்காக நம்ம 400 ரூபா 500 ரூபா கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்ணுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? அதனால் இவ்வளோ தூரம் அதுலேயும் பாருங்கள், சில பேர் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலிவ் எண்ணெயை நீங்கள் வந்து ஒரு மற்ற எண்ணெயில் ஒரு 20% 25% மட்டுமே கலந்து அதை ஆலிவ் எண்ணெய்னு விற்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னமோ மருந்து மாதிரி கலக்கிறதுக்கு அளவுக்கு அந்த எண்ணெய்க்கு அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பம்சங்கள் கிடையாது. ஆலிவ் எண்ணெயை காட்டிலும் நல்ல எண்ணெய்கள் நமக்கே ரொம்ப ஒரு சீப்பான விலையில் நம்ம நாட்டில் உண்டு. உதாரணத்துக்கு ரைஸ் பிரான் ஆயில், தவிட்டிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் எண்ணெயை காட்டி 100 மடங்கு அதிகமான நல்ல எண்ணெய். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம மக்கள் நிறைய இந்த ஆலிவ் எண்ணெயை நோக்கி போக வேண்டியதில்லை, அதுக்காக பணத்தை செலவு பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. நம்ம நாட்டிலேயே அதை காட்டியும் நல்ல எண்ணெய் இருக்கும்போது அது நமக்கு இப்போ இதுக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இவ்வளோ விலை கொடுத்து ஆலிவ் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுறது அவ்வளோ வர்த் இல்லை அப்படின்னும், கூடவே அதை விட அதிக பலனுள்ள நிறைய எண்ணெய்கள் நம்மக்கிட்டேயே இருக்குது குறைந்த விலையில் அப்படிங்கிறத பற்றி சார் ரொம்ப கிறிஸ்பியாக இன்ஃபர்மேட்டிவான ஒரு தகவல்களை கொடுத்துருந்தாரு. இதை தொடர்ந்து அடுத்து அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி, கடந்த 3 வருடமாகவே கொரோனா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொரோனா போன்ற நோய்களை எதிர்க்கிற சக்தி தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கா? ஸோ தேங்காய் எண்ணெய் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவிகரமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் தகவல் பேக் டு பேக் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. அந்த எல்லா அப்டேட்ஸையுமே உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு உணவு சம்மந்தமாக, எண்ணெய் முறைகள் சம்மந்தமாக கேள்விகள் இருக்கா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்கள் கேள்விகளை அனுப்புங்க. அதுக்கான விளக்கங்களை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய குவாலிட்டியான வேல்யூபிளான தகவலோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.